அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நப்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா போடும் போது அது நல்லா உள்ளே போய் நல்லா மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். அறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு இன்னொரு எண்ணத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1.25 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கணும். அடுத்து பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி பரட்டினாலும் பரட்டலாம், இல்லைனா நார்மலாக பரட்டிட்டு அப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கோடு போட்டு வச்சுருக்க எல்லா மீனையும் எடுத்து இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மீனை அறுத்து வச்சுருக்கோம்ல அதில் நம்ம மசாலா இறங்குற மாதிரி நல்லா மசாலாவை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 10 நிமிஷம் மூடி ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். எங்கள் வீட்டு பூனை குட்டி பிள்ளைய காலையிலேருந்தே காணும். பிள்ளைக்கு மீன் வாங்கி வச்சுருந்தோம், அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ தான் எடுத்து வெளில வச்சோம். அதனால் மீன் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். பார்த்திங்களா, என் பூனை மாரியே இருக்குது. என் குட்டிக்கு இந்த பிஸ்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த பிஸ்கெட் எங்கே தூக்கிட்டு போனாலும் என் குட்டி கூடயே வந்துடுவான். இப்போது இதை தூக்கிட்டு நம்ம வெளிநாடே போனாலும் என் பூனை என் பின்னாடியே வருவான். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு இந்த பூனை பிஸ்கெட்னால். இவனுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் போட்டுட்டு இவன் சாப்பிட்றதையும் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியும் ஜாலியாக இருக்கும். இவனுக்கு மீன் வச்சுருக்கோம், அந்த மீன் ஐஸ் விட்டதும் மீன் சாப்பிடுவான்ட்டு பிஸ்கெட் கம்மியாக தான் போட்டேன். இவன் கூட விளையாண்டுட்டு இருந்ததுலேயே டைம் போனது தெரியல. 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வைக்கலாம். தவா வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழி ஸ்பூனில் 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி விட்டு மீன் எடுத்துக்கலாம். மீன் நல்ல மசாலாவில் ஊறி இருக்குது. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு தான் மீனை போடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீனை போட்டதும் இப்போது ஒரு 4 மீன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். கரெக்டாக 9 நிமிஷம் சிம்மிலேயே மீன் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் மீன் நல்லா வெந்திருக்கும். சிம்மிலேயே நம்ம கரெக்டாக 9 நிமிஷம் ஃப்ரை பண்ண விட்டு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ 9 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். 9 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ நம்ம திருப்பி போடலாம். மீன் நல்லா அந்த சைடு ஃப்ரை ஆகிடுச்சி. இந்த 3 மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத திருப்பி போட்டணும். கரெக்டாக அந்த சைடும் 9 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் மீன் நல்லா வேகும். 9 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண வைக்கணும். 9 நிமிஷம் கழித்து இப்போ அந்த சைடை திருப்பி பார்க்கணும். பார்த்தா அது நல்லா வெந்திருக்கு. ஏன்னா 9 நிமிஷம் ஆனாலே நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது. இப்போ நம்ம அடுத்த செட்டை போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி தான் இருக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது அந்த மீனையும் இதே மெத்தடில் 9 நிமிஷம் சிம்மில் வேக வைக்கணும். அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஆனியன் கட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் லெமன் மீன் மேலே புழிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால லெமனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் மீன் பொரிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். லெமனை ஃபிஷ் மேலே ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி புளிச்சிக்கிட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அந்த ஃபிஷ்ஷில் நம்ம ஆனியன் வச்சு அதில் கொஞ்சம் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.